பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அந்த 7வது வசனம் பவுல் கொரிந்து விசுவாசிகளை அவர் பாராட்டுறாரு. விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார்கள், ஆவிக்குரிய அறிவில் வளர்ந்திருக்கிறார்கள், ஊக்கத்துடன் செயல்பட்டார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களை அன்புடன் நேசித்தார்கள். ஆனால் இவை மட்டுமல்ல கொடுக்கும் கிருபையிலும் வளர வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். கொடுப்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று. கொடுங்கள், அப்போது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. பாருங்க, ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது ஜெபம், வேதாகம அறிவு மட்டுமல்ல, தாராளமாக கொடுக்கும் மனமும் அதுதான் ஒரு அடையாளமாக இருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அடுத்து 8வது வசனத்தை பார்த்தோம் என்றால், பவுல் நான் உங்களுக்கு கட்டளை இடவில்லை என்று சொல்கிறார். தேவன் வற்புறுத்தப்பட்ட காணிக்கையை விரும்புகிறதில்லை. ரொம்ப மனசு நொந்து அப்படி கொடுக்காம இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய் கொடுக்கணும். ஆண்டவர் அதை தான் அங்கீகரிக்கிறார். அன்பினால் விருப்பத்தோடு கொடுக்கிறத தேவன் ஏற்றுக்கொள்கிறார், அதை விரும்புகிறார். இங்கே அவர்களுடைய அன்பு உண்மையா என்பதை சோதிக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், ஒவ்வொருவரும் மனதில் தீர்மானித்தபடியே கொடுக்க கடவன். மனு வருத்தத்தோடு இல்லை, கட்டாயத்தினால கிடையாது. சந்தோஷமாய் கொடுக்கிறவனை தேவன் நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். பாருங்க, ஒரு பள்ளியில் 2 மாணவர்கள் இருந்தாங்க. ஆசிரியர் ஏழை மாணவர்களுக்கு விரும்புவோர் உதவலான்னு சொல்லும்போது, முதல் மாணவன் சொல்கிறான், எல்லாரும் கொடுக்கிறார்கள், நானும் கொடுக்கிறேன் என்று மனமில்லாமல் கொடுத்தான். ஆனால் 2வது மாணவன், இது என் நண்பனுக்கு உதவியாக இருக்கும் என்று அன்புடன் தனது சிறிய சேமிப்பிலிருந்து கொடுத்தான். ஆமென். வெளியிலே இருவரும் கொடுத்தார்கள். ஆனால் அன்போடு கொடுத்தனுடைய காணிக்கையே தேவனுடைய பிரியமாக இருந்தது. இதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யாருக்கு என்ன செய்தாலும் நாம் சந்தோஷமாக செய்ய வேண்டும். அது பண உதவியாக இருக்கலாம், இல்லை நம்ம சரீர ரீதியாக ஒருத்தங்களுக்கு நாம் பணிவிடை செய்து அப்படி உதவியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக செய்ய வேண்டும். இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? ஆவிக்குரிய வளர்ச்சி தாராள மனதில் வெளிப்பட வேண்டும். கொடுப்பது ஒரு கடமை அல்ல, அது அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கும் காணிக்கை, நேரம், திறமை, உதவி ஆகிய அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க வேண்டும். ஆமென். உண்மையான அன்பு வார்த்தைகளில் மட்டுமல்ல, தாராளமாய் கொடுக்கிற கொடையிலும் செயல்பாடுகளிலும் வெளிப்படும். ஆண்டவர் நம்மை விசுவாசத்திலும் அறிவிலும் மட்டுமல்ல, அன்புடன் தாராள மனதோடு கொடுக்கும் கிருபையிலும் ஆண்டவர் நம்மளை வளர செய்வாராக. ஆமென். இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் ஜூலை மாதமாகிய 7ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா, வாசித்த இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக கொடுப்பது நாம் சந்தோஷத்தோடு கொடுக்க வேண்டும். முக மகிழ்ச்சியோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து எந்த ஒரு கசப்போ ஒரு கட்டாயத்தோடு இல்லாமல் மனமுந்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி கொடுப்போமா? நம்மகிட்ட என்ன இருந்தாலும், அது கொஞ்சமாக இருந்தாலும் அதை கொடுக்கணும். அதை சந்தோஷத்தோடு கொடுக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கொடுங்கள், அப்போது கொடுக்கப்படும். நாம் கொடுத்து உதவுவோம். நாம் எந்த அளவு கொடுக்குறோமோ அதுக்கான எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் அளக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்புதே பிள்ளைகளே,
இந்த அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா, இந்த 15ஆம் தேதி ஜூலை மாதத்தில் ஆண்டவரே அற்புதமாக எங்களை வழி நடத்தி வருகிறேன். நன்றி தகப்பனே. அப்பா, எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. அந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.